ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து தமிழ் வந்து இந்த ஆப்ஷன் மெத்தட் வச்சு பார்த்தா கொஷின் வந்து பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதை தான் வந்து நூல்வெளியை வந்து பாக்ஸாக படித்தாலும் இந்த மாதிரி கொஷின் மெத்தட் பார்க்கும்போது சில பேருக்கு வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு முக்கியமான சில கேள்விகள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேம்பாவணி ஏற்றப்பட்ட காலம். ஸோ தேம்பாவணியை ஏற்றியவர் வீரமாமுனிவர். ஸோ தேம்பாவணியோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. இது ஏற்கனவே ஷார்ட்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் எல்லா கேள்வியும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். நாட்டுதும் மோர் பாட்டுடை செய்யுள் யார் சொல்லியிருப்பாங்கன்னா இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு சீத்தலை சாத்தனார்கிட்ட. ஓகேவா? அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் சொன்னதுக்கு நாட்டுதும் மோர் பாட்டுடை செய்யுள்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை ஏற்றிருப்பாரு இளங்கோவடிகள். கூப்பாரா பணிபுரிந்த இதழ்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பாரத தேவியும் கிராம ஒழியனும். பாரத நாடு தவறானது. ஸோ தவறானது கேட்டிருக்காங்க. கம்பர் பிறந்த ஊர் திருவழுந்தூர், சோழ நாட்டு திருவழுந்தூர். மாப்போசியோட தன்வராற்று நூல் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என் போராட்டம் 1966. திருவாரூர் மும்மணி கோவை இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமரகுருபரர். ஓகேவா? ஸோ திருவாரூர் நான்மணி மாலை அதுவுமே இவர் தான் ஏற்றிருப்பார். பரிபாடல் கிடைத்துள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் வந்து 70 பாட்டு இருக்கும், 70 பாட்டு இருக்கும். அதில் 24 தான் கிடச்சிரும். ஸோ பெருமாள் திருமொழி இதில் வந்து எது தவறானதுன்னு எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக அனைத்துமே சரிதான். முதலாயிரத்தில் 5ஆம் திருமொழியாக குலசேகர ஆழ்வார் இயற்றிய பாடல் வந்து இருக்கும். ஸோ 105 பாடல்கள் இருக்கும். ஓகேவா? மலைபடு கடாம் அப்படிங்கிறது பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்குறாங்க, நன்னன். ஓகேவா? 10 பாட்டு நூல்களில் ஒன்றான மலைபடு கடாம். ஸோ அதோட பாட்டுடை தலைவன் நன்னன். ஓகேவா? 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். இது லாஸ்ட்டாக இந்த குரூப் 1லையும் கேட்டிருந்தாங்க முல்லைப்பாட்டு. பாரதியாரோட வசன கவிதை இதுன்னு கேட்குறாங்க, காற்று. ஓகேவா? ஸோ அடுத்தது 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்தது யாருன்னு கேட்குறாங்க, சண்முக சுந்தரம் தான் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருப்பாரு. தேவிநேய பாவனார் நிறுவியது என்னன்னு கேட்குறாங்க. அந்த 4 இயக்கங்களில் உலக தமிழ் கழகம் அப்படிங்கிறத தேவிநேய பாவனார் வந்து இயற்றியிருப்பார். அடுத்ததாக மகபுகு வஞ்சியோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மகபுகு வஞ்சியோட ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா பாவலரேறு. ஓகேவா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். மாணிக்கம், துரைமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்டிருப்பார். நூறாசிரியம், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ அதுதான் பள்ளி பறவைகள். அடுத்தது அகலிகை அப்படிங்கிற இதோட படைப்பின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க, கூப்பாரா. இந்திர விழா ஓரெடுத்த காதை இடம்பெற்றுள்ள காண்டம் புகார் காண்டம் சிலப்பதிகாரத்தில்.